ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாஸ் பேமா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா நேற்று நாங்கள் ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வரும்போதே வந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்து வஞ்சர மீன் பெரிய மீன் பிடிச்சின்னு வந்தேன். நான் பெரிய மீன், இவ்வளோ பெரிய சைஸ் மீன். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மீன் அப்படியே கட்டு கொதறி சூப்பர் மீன், ஃப்ரெஷ் மீன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு ஓகே 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 அப்படிதான் இருந்தது. ஒருத்தர் சொன்னாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் மீட் பண்ண நான் அங்கே. அவங்க ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க அந்த ஜெயில் இருக்குது, அது என்ன இடம்? சென்ட்ரல் ஜெயில். புழல் கிட்ட இருந்து வராங்களாமா. வந்து இங்கதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், சாந்தோம்ல வாங்குறாங்க. இந்த அம்மாவுக்கு மட்டும் எங்க வாங்கினாலும் மீன் வந்து சரியில்லை. ஓகே, நீ இவருக்கு அழுகுன மீனை வாங்கிட்டு வர்றதுக்கு இது 1000 டைம் தேவைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா ஃப்ரெஷ் மீன் வாங்கிட்டு வரல. ஆனா வந்து ஓரளவுக்கு நல்ல மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த மீன் தான் வந்து நான் மசாலா போட்டு நைட்டே எல்லாம் கழுவி அவ்வளோ டயர்லி வந்து கழுவி மசாலா போட்டு வச்சுட்டேன். அது போக நண்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃப்ரெஷ் நண்டு வலையில இருந்து எடுக்கும் போதே நண்டு வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா பௌர்ணமிக்கிறனால சதை இருக்கிற மாதிரி தெரியல. அமாவாசைக்கு அப்புறம் வந்து அந்த சதை கொழுத்துன்னு கிடக்கும் இருக்கு. அப்ப அமாவாசைக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே நீ போய் நேரா போய் ஃப்ரெஷ் மீன் நீயே போய் தூண்டில் போடுப்பா, கடல்ல இறங்கி. அதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. வாங்கி வச்சு தூண்டில் போட்டு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். இப்போ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இன்னைக்கு சண்டே சமையல் அதுதான் எங்க வீட்டுல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சண்டே சமையல் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு, இந்த மோனா வேற லீவ் விட்டது. இன்னும் லீவ் விட்டுனா ஒரு எக்ஸாம் இன்னும் பாக்கி இருக்கு. அப்பயே ஆனாலும் கால் துடிக்குது அதுக்கு. எங்க கூட்டிட்டு போங்க, அங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடி என்ன சங்கதிங்கிறத அதெல்லாம் ஒரு சங்கதி பின்னாடி என்ன சங்கதிங்கிறத வந்து நம்ம பின்னாடி அப்படியே இந்த வீடியோக்குள்ளேயே பார்த்துனே வருவோம். என்ன ஏதுன்னு பாருங்க. இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நண்டு செஞ்சிருவோம். புளி ஊற வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டேன். புளியும் ஊறிடுச்சு. ஃபர்ஸ்ட் நண்டை வந்து நம்ம தாளிச்சு விட்டு அப்புறம் மீன் குழம்புக்கு வரலாம். ஓகே, இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டேன். ரொம்ப போட்டால் நல்லா இருக்காது. சரி, ஓகே. அதனால இதை வந்து இப்படி நம்ம எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நண்டு குழம்பு தாளித்து விட்டுட்டேன். சரிங்களா? நிறைய தடவை உங்களுக்கு எவ்வளோ தடவை தான் நான் நண்டு கிரேவி இந்த மீன் குழம்பையும் காட்டின்னு உங்களை வெறுப்பேற்றது. அதனால தான் சடன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து நண்டு கிரேவி இங்கே காட்டு. நண்டு கிரேவி கொதிக்குது. ரசம் கிடையாது, புளி தெரியாது. திஸ் இஸ் வந்து வஞ்சரம் மீன் குழம்பு இது. ஓகே, இது ரெண்டத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கடைசியில் மீன் மறுத்து தான் காட்டுறேன். அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே 1 by 1 சாப்பிட்டு எங்கேயாவது போகணுன்னு கால் பரப்பரன்னு துள்ளின்னு இருக்குது மோனாக்கு. அது எங்கே அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லை வீட்லேயே வந்து முட்டை வைக்குதா இல்லை வெளியில் போதா அப்படிங்கிறத வந்து இனிமேல் தான் டிசைட் பண்ணி தெரியும். நிறைய விஷயங்கள் வந்து நான் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த மந்த்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கல்யாண கண்டென்ட் மட்டும்தான் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ லீவ் விட்டாங்க மோனாக்கு. நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா லீவு. இதுக்கப்புறம் நவம்பர் 1 வரைக்கும் அவளுக்கு காலேஜ் கிடையாது. அதாவது இன்டர்ன்ஷிப் வந்து வேறு ஹாஸ்பிட்டல்லையோ எங்கே போடுறாங்களோ அது அப்போ தான் தெரியும்னு நினைக்கிறேன். அது அந்த நவம்பர் 1 போஸ்டிங் போடும்போது தெரியும். இதுக்கப்புறம் காலேஜ் லைஃப் அவளுக்கு முடிஞ்சுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1 month அவளுக்கு வந்து லீவ் கிடையாது. 1ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 1லேருந்து டில் கல்யாணம் வரைக்கும் அவள் லீவ் எடுக்க முடியாது. ஏன்னா கல்யாணத்துக்கு லீவ் எடுக்கிறதுனால 1 week நம்ம லீவ் எடுக்கிறதுனால லீவ் கிடையாது. அதை பேஸ் பண்ணி அவளுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வந்து இந்த மந்த்ல அவள் ஷாப் பண்ணிடுவாள். அவளுக்கு மட்டும்தான், எங்களுக்கெல்லாம் கிடையாது. அவளுக்கு மட்டும்தான் இந்த மாதம் பட்ஜெட் எங்களுக்கு இருக்குது. அதனால அவள் மட்டுமே ஃபுல்லாக ஷாப் பண்ணுவா. அதுக்கப்புறம் வந்து நமக்கு டைம் இருக்குல்ல, நவம்பர் அப்பயே நான் பண்ணுவேன். நோ நெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி பெட்டி இன்னைக்கு வாங்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பெட்டி வாங்கி யார கட்டிட்டோம்னு வைங்களேன், எல்லாத்தையும் அதுல போட்டு இந்தாக்கா சாவி அப்படின்னு நான் கையில அப்படியா? வேணாமா, அப்போ நான் மீஷோல அந்த பேக் ஆர்டர் பண்ணலாம்னு. அதெல்லாம் வேணாம். இந்தாக்கா சாவி அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில நம்ம குத்துருவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அவ பெட்டி பேக் பண்ணிட்டானா அவ ஜோலி ஓவர். அதுக்கப்புறம் வந்து நார்மலா நம்ம அன்னைக்கு எடுத்துட்டு போற திங்ஸ் தான் இருக்கும். ஏன்னா நம்ம இன்னர்ஸ் நம்ம எல்லாமே நியூவா வாங்குவோம். எல்லாத்தையும் வாங்கி சாரி இப்பதான் தூங்கி எழுந்துச்சு வந்தேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸா. தூங்கி எழுச்சிக்கிற பாருங்க. எல்லாத்தையும் வாங்கி நம்ம இப்பவே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எடுக்க போறது கிடையாது. அது வந்து எந்த ஒரு பொருளும் எடுக்க கிடையாது. ஒரு மேக்கப் செட்டு அதுவுமே நான் சொல்லிட்டேன். நீ என்னென்ன ரெகுலராக யூஸ் பண்றியோ எல்லாத்தையும் சொல்லு. அந்த டைம்ல வந்து எல்லாத்தையும் ஆர்டர் போட்டு நான் எடுத்து ஒரு பேக்ல போட்டு வச்சுடுறேன் அப்படின்னு அதையுமே அவகிட்ட சொல்லிட்டேன். இப்போ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு 1008 ட்ரெஸ் நமக்கு கிட்ட இங்கே கிடக்குது. அதெல்லாம் போட்டு டார கிளீன்ட்டேன். இன்னும் இதுக்கப்புறம் எடுக்கிற நியூ எல்லாமே பேக்கிங் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நமக்கு டைம் கிடையாது. உங்களுக்கே தெரியும், ஒரு கல்யாண வீடுனா இது அதுன்னு ஏதாவது வேலை இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு பூகம்பம் வரும், திடீர்னு ஏதாவது ஒரு புயல் வரும், திடீர்னு ஏதாவது ஒரு நமக்கு ஒர்க்குன்னு வரும். அதனால நமக்கு பிஸியாகவே போயிட்டு இருக்க மாதிரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு கல்யாண வீடு களை கட்டிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான், ஜாலியாக இருக்குது. அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வரப்போகிறாங்க. அது இப்போ இல்லை, அடுத்த வாரம் தான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நம்ம இதுக்கப்புறம் சாப்பிட்றத பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்றே வந்து மௌலி வந்து துள்ளின்னு தான், நீ மீன் குழம்பு வைக்கலைனாலும் பரவாயில்ல, இந்த மோனாவையாவது வைக்க சொல்லு அப்படின்னு மோனா மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு மீன் குழம்பு நல்லா வரும்னு நம்புட தம்பிக்காக என்ன மோனா செய்ய போற? நான் செய்யறேன் தான் சொன்னேன், நீங்க தான் வேணாம் எனக்கு டைம் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே வயிறு குவா குவான்னு கத்துது. எனக்கு காலைல சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல சாப்பிடல. ஏன்னா நமக்கு இன்னும் லிஸ்ட் போட வேண்டிய வேலை இருக்கு. இன்னைக்கு நிறைய வேலை ஃப்ரெண்ட்ஸ். என்ன வேலை, எந்த வேலையா இருந்தாலும் வாங்க வெளியே, எந்த வேலையும் நடக்குமான்னு எனக்கு தெரியல. இப்படியே டெய்லி ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி வாங்க லிஸ்ட் போடலாம், எல்லாம் எழுதலாம், யாருமே வர மாட்டாங்க. இவ கேட்டா எனக்கு படிக்கணும், அப்பதான் வந்து இவ வந்து மேடம் எனக்கு படிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு போயிடுவாங்க. அவரு பாப்பா வரட்டும் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க போய் பால்கனியில் நின்றுக்குவாரு. அப்போ நான் எப்போதான் செய்யறது? இன்னைக்கு உட்காந்து எல்லாத்தையும் க்ளீனாக ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நமக்கு மெயின் மேட்டர். ஓகே, நம்ம சாப்பிடணும். என்னப்பா பண்ணுற? மீன் வறுக்கிறேன். ஒரு நாளை காணும். சோறாயிடுச்சு, நண்டு கிரேவி ஆயிடுச்சு, மீன் குழம்பு கொதிச்சுனுது. இன்னும் கொதிக்கல மீன் குழம்பு. அவ்வளோதான், கொதிச்சா மீன் போட்டுருவேன். அதுக்குள்ள சரியா வாய்க்கு ஏதாவது கொடுத்து அரைச்சு நிறுத்தலாமே, டேஸ்ட் எப்படி இருக்குது? என்னப்பா இப்படி பஜ்ஜி மாதிரி போடாது, தவா ஃப்ரை தான்ப்பா. நான் பண்றேன்ப்பா. இப்போ இப்போதைக்கு இல்ல, நானே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தான் பண்ண முடியும் சொல்றேன். அதனால இப்போதைக்கு சாப்பிடணும் அப்படின்னா இதுதான் கரெக்டாக. முக்கா பாயில் எடு, ஃபுல் பாயில் அப்படியே வரட்டி மாதிரி எடுக்காத. 100% கரெக்டாக கன் மாதிரி வேணும். நண்டு எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்தியா? எதையுமே டேஸ்ட் பண்ண, எல்லாமே நம்ம இப்பதான் இந்த ஆயிடுச்சு. நீதான் வந்து இது பண்ணும். 1500 ரூபா கொடுத்து வஞ்சரம் மீன் வாங்கினாலும் பஜ்ஜி மாதிரி தான் போடுறேன். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? டைம் இல்லப்பா, இப்போ உட்கார்ந்து அழகு பார்த்து வறுக்கிற அளவுக்குள்ள எனக்கு. அதெல்லாம் தவா ஃப்ரைக்கு சூப்பரா இருக்கும். இத்து போனதெல்லாம் எடுத்து போட்டு பஜ்ஜியா, அதெல்லாம் அந்த இத்து போனதெல்லாம் போடு பஜ்ஜியா. தவா ஃப்ரைக்கு நீட்டானது எடுத்து வை. ஓகே, இது வேணாம், இதுவுமே தவா ஃப்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ எவ்வளோ புது ஃப்ரெஷ் மீன் வாங்கி வந்தாலும் நீ இப்படி தான்ப்பா பண்ணுற. இந்த ஓட்ட மீன் ஓகேவா? ஒரு நாள் நம்ம போட்டில் ஃபிக்ஸ் பண்ணி போகிறோம், தூண்டியில் போடுறோம், வஞ்சர மீனை பிடிக்கிறோம், அங்கேயே போட்லேயே அறுக்கிறோம், மசாலா தடவி போட்லேயே வறுத்து சாப்பிடணும். ஓகே, இது அந்த மாதிரி யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதெல்லாம் மீதியெல்லாம் நீங்கள் வந்து வறுத்துக்கோ, அவ்வளோதான். இன்னும் என்ன வறுக்க வேண்டியது இருக்குது? போதும், சாப்பிட்டு பண்ணிக்கலாம். பசிக்குது. அந்த ஸ்டெப்பு போடுப்பா. இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போப்பா, தூரம் போ. கழுத்து சுலுக்கிக்கிட்டா வந்தாதானப்பா. ஒரு சுட்டு போட்டா கூட ஒரு ஜென்மத்துக்கு டான்ஸ் வராது அப்படின்னா என்ன போய் அக்கா இப்படி ஆடுங்க நானே என்னத்தான் பண்ணுவேங்க? வளையிடுவேன் உடம்பு. எனக்கே சிரிப்பு வந்துச்சுப்பா பார்த்து. உடம்பு வளையிடுமே, நான் என்ன பண்ண வளையில. நீ என்ன பண்ணணும், வாக்கிங் போகும்போதே அப்படியே டான்ஸ் மாதிரியே பண்ணிட்டு போகணும். நான் டான்ஸ் கிளாஸ் போலான்னு இருக்கேன். உங்க தவளை தாங்க முடியல. கமெண்ட்ல வேற கொஞ்சம் கழுவி ஊத்துறீங்க, அதனாலயாச்சும் கொஞ்சம் டான்ஸ் கிளாஸ்லாம் போய் இடுப்ப. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லப்பா. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பணும், அந்த வேலையை பார்ப்போம் முதல்ல. அதுக்கெல்லாம் சங்கீத்துக்கெல்லாம் டான்ஸ் ஆடணும். டான்ஸ் ஆடும்போது நான் நின்று வாயை பார்த்துக்கிறேன். அதுதான் என்ஜாய் பண்ணணும்ல, என்ஜாய் பண்ணணும்ல. டான்ஸ் தெரிஞ்சாதானே கொஞ்சமாச்சு. டான்ஸ் தெரியல அப்படின்னு நம்ம மூளையில போய் நிக்க வேண்டியதா இருக்கு. நிக்க கூடாது, நம்ம ஆடுறதுதான் டான்ஸ். அது பண்ணக்கூடாது. வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்படி விடணும்ல, வலிப்பு வந்த மாதிரியாச்சும். அதுக்காச்சும் டான்ஸ் தெரியணும்ல கொஞ்சமாச்சும். நீ டெய்லி வந்து ஒரு 1/2 hour டான்ஸ்க்குன்னு ஒதுக்கி வீடியோவை பார்த்து விஜய் அவர் ஆடுற மாதிரி ஆட்ட போற. அப்படி நான் கதவை சாத்திட்டு டான்ஸ் ஆடி ட்ரைன் ஆக போறோம். ஓகே. காக்கா வலிப்பு வந்துச்சா அப்படின்னு வாங்க, எல்லாரும் பயந்துருவாங்க. நான் கதவை சாத்தி வீடியோ எடுக்காம நான் பாட்டு டான்ஸ் ஆடுவேன். அப்ப யாருக்கு தெரியும் காக்கா வலிப்பு வந்துதா கழுகு வலிப்பு வந்துதான்ட்டு? சாரி. சரி, ஓகே, வா சாப்பிடலாம், பசி இருக்குது. என்ன பேருமா? என் வேலை முடிஞ்சது. நமக்கு தேவை நண்டு தான். குழம்பு கொதிச்சுன்னு இருக்கு, வேலைக்கு ஆகல. நண்டு சாப்பிடலாம் உட்காந்துட்டேன். நண்டு எப்படி இருக்குது? நீ என்னடா வெறும் சோத்து தின்னுற? கீழே தான் வந்து எத்தனை வந்து வச்சிட்டனே. ஆமா, ஃபிஷ் சூப், ஃபிஷ் ரசம் ஊத்து நல்லா தான் இருக்கும் குழம்பு. நீ என்ன பாப்பா சாப்பிடுற? நண்டு கோல்டுக்காகனா நல்லா கிரேவி வச்சு நல்லா பிசைஞ்சு தின்னணும், புரியுதா? அதை விட்டுட்டு என்னமோ ஒயிட் ரைஸ் மாதிரி சும்மா தொட்டுன்னு சாப்பிட்டாலாம் வேலைக்கு ஆகாது. நான் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சாப்பிடல. இந்த வீட்டுக்காக பேபிமாக்காகவும் தியாகம் பண்ணி 4 கிலோ நான் இழைச்சது தான் மிச்சம். பரவாயில்ல,
இலை போ. அது அதுக்காக இல்லை, ஸ்வீட்டினால. எனக்கு எங்க வேலை செஞ்சு இழைச்சா ஸ்வீட்டின்னா சீக்கிரம் சாப்பிட்ருக்கணும். நான் சாப்பிடாம நான் கெத்தாக தான் நின்றுக்கிறேன். நீங்கள் தான் எல்லாம் சுருண்டுக்குன்னு இப்படி சாப்பிட்டுனுக்குறீங்க. சாப்பிட்டேனே. காலைல எத்தனை மணிக்கு நான் சாப்பிட்டேன்? 8:30 மணிக்கு சாப்பிட்டேன். மணி என்ன ஆகுது இப்போ? 1:15. மணி 2:15 ஆகுது. 1:15. என்ன ஸ்நாக்ஸ்ப்பா? எக்ஸாம் டைம்ல அப்படி தூக்கம் வரும். இப்போ தூக்கமே வர மாட்டேங்குதா? தூக்கமே வர மாட்டேங்குது. சரி, இன்னைக்கு மூவி போகலான்னு பார்த்தா இது இப்போதான் வந்து அப்படியே டார்ச்சர் பண்ணோம். இது எக்ஸாம் எதுவும் வேணாமா? நானே ஆமா, இதுக்கு எக்ஸாம் இருக்கும்போது இதுக்கு லீவு. நாங்க எங்க தான் என்ஜாய் பண்றது? விட்டு போயினே இருப்போம்பா. எக்ஸாம் முடிஞ்சம்போது என்ஜாய் பண்றதே இது மாதிரி இங்க காலேஜ் ஓபன் ஆக போகுது. யாரு உனக்கு? சரி, இப்போ காலையில நீ ஏஞ்சது 12:30 மணிக்கு படிச்சியா? சாயங்காலம் அப்படி பரவாயில்ல. மொத்தமா நைட்டு படிச்சிக்கோ. சாயந்தரம் சினிமாக்கு போயிட்டு வந்து. யார் வந்திருக்கா? ஹேனா எங்க வந்திருக்கா? எங்க வந்திருக்கா சொல்லு. தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கியா? என்ன சாப்பிட்ட? எக்கு சாப்பிட்டியா? நீங்க வந்து டாடா எங்க? கார் கொண்டு போய் நிறுத்த போயிருக்காங்களா? ஆமா, ஓகே. ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டியாம்மா? என்ன வாங்கிட்டு வந்த பிரியா பாட்டிக்கு? ஒன்றும் இல்லையா? சரி, ஐஸ்கிரீம் கடைக்கு போகலாமா? போகலாமா? சாப்பிட்லாமா? யார் யார் போகலாம்? மகேஷ் தாத்தா கூட யார் யார் போகலாம்? ஷாம்லா வேணுமா வேணாமா? ஷாம்லா வேணுமா வேணாமா? வேணாம். ஐயோ, அப்போ டாடா வேணாமா? வேணுமா வேணாமா? டாடா வேணாவா? சரி, அவங்க 2 பேர்த்து உங்கள் வீட்டுக்கு போய் சொல்லிடலாமா? அவன் ஓவரா பேசுவான். மோனா வேணாம். ஓகே, மோனா வேணும். டாடா ஓவரா பேசுவான். ஏய், அப்படி சொல்லக்கூடாது. தாத்தா பாட்டி வேணும்ல. பியா பாட்டி, தாத்தா, மகேஷ் தாத்தா எல்லாம் வேணும் தானே? அம்மா, நீ அக்கி பண்ணவே இல்லை, அப்படி சொல்லவே இல்லம்மா. ஹேனா, ஏய் ஹேனா, இங்க பாரு. எங்க வந்த நீனே? ஐஸ்கிரீம் சாப்பிடாங்க பாரு. எவ்வளோ ஐஸ்கிரீம் இருக்கு, போய் பாத்தியா? மகேஷ் தாத்தா தக்கி எட்டி பாருங்க. இங்க பாரு, எட்டி பாரு. இங்க பாரு. டோ வாவ், இப்படி பாரு. கையில சாப்பிடாத, ஸ்பூன்ல சாப்பிடு. நல்லாக்கா? டேஸ்டா சில்லி இல்ல? மழை சில்லி இருக்குமா? சில்லியா? ஓகே, சாப்பிடு. Thank you. இது வந்து எனக்கும் ஷாம்பு. இது காமன். இது மூலிது. கேக் சாக்லேட் மாதிரி. ரொம்ப கடிச்சு உட்கார்ந்து இருக்கு. அது ஹேனாத காட்டு முதல்ல. ஹேனா இது இல்ல ஹேனாங்க. தோ ஹேனாது. ஹேனாவும் தாத்தாவும். இங்க பாரு ஹேனா. ஏய், அங்க பாரு உன் பொண்ணு. ஹேனா, ஜாலி. பாய்.
பாய். சரி நாளைக்கு ரெடியா இரு, சினிமாக்கு போலாம். ஓகே ஓகேவா? வரியா வரலையா? நீ வரலையா? சரி அப்ப நீ வா ஷாம், நம்ம போலாம். ஓகே பூல் போறாங்க, பெயிண்ட் போலையா? ஏய் போய் தானே சொல்ற. ஓகே